ஐம் டாக்டர் தினேஷ்குமார். நான் இன்று சொல்லவிருக்கும் ஒரு சின்ன தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சைனோசைட்டிஸ். ஸோ இப்போ மழை காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சைனஸ். ஸோ இந்த சைனஸ் அதாவது ஏர் ஸ்பேஸ், இங்க இருக்கிற ஏர் ஸ்பேஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகியோ, டஸ்ட் ஆகியோ, கோல்டு ஆகியோ, பயங்கரமான நீர் கோத்துக்கிறது, தலைவலிக்கிறது, மூக்கு அடைச்சிக்கிறது, மூக்கு ஒழுகுறது, சில டைம் காது வலியோட சேர்ந்து ஃபீவரும் வரலாம். இந்த சைனசைட்டிஸ்க்கு ஹோமியோபதி மருத்துவத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் சரியாகி நிரந்தரமான தீர்வு கொடுக்கலாம் ஹோமியோபதி மருத்துவத்தில். ஸோ இது எப்படி சார் ஓரளவுக்கு வரும்போது ஹோம் ரெமெடி எப்படி யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஆவி பிடிக்கிறதுங்க. சரிங்களா, மைல்டா ரொம்ப இன்ஹால் பண்ணி ரொம்ப எக்ஸல் பண்ணாம ரொம்ப மைல்டா ஆவி பிடிக்கிறது, ஸ்டீம் இன்ஹாலேஷன். அது இல்லாம ரொம்ப சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ், இந்த குளிர் சம்பந்தமான உணவுகள், தலை குளிக்கிறது கொஞ்சம் தவிர்க்கிறது, மதியானம் 12 மணிக்கு வாக்குல அந்த மாதிரி குளிக்கிறது போல கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக இந்த சைனசைட்டிஸ் இஷ்யூ குணமாயிடும். நன்றி, வணக்கம்.